ஜெயகுரு அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ இந்த கண் பிரச்சனை உள்ளவர்களுக்குண்டான பயிற்சியை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக நம்ம எப்பயுமே ஒரு பூஜை அறையில் ஒரு ஊதுபத்தியை பற்றி வச்சுட்டு நம்மளுக்கு பிடித்த ஒரு ஆசனத்தில் தூய்மையான விரிப்பின் மீது அமர்ந்துக்கிட்டு முதுத்தொண்டை நேராக இருக்குன்னு பார்த்துக்கணும். எந்த ஒரு தியானம், எந்த ஒரு ஆன்மீக செயல்கள் செய்யப்படுவதற்கு முன்பாக இந்த ஹம்மிங் ஓமம் ஒரு 3 முறை நம்ம செய்திடணும். அது எப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படி இந்த பயிற்சியும் சொல்கிறேன். நான் முதல் சுவாசத்தை நன்றாக உள்ளிழுத்து இந்த மாதிரி ஒரு 3 முறை ஓம் என்னும் ஓங்காரத்தினை கூறிய பின்பு அரச மரம் அல்லது வேப்ப மரம், அந்த மரத்துக்கிட்ட நம்மளுடைய சிந்தனையை கொண்டு விட்டு கண்ணை திறந்து நம்மளுடைய மூக்கு துவாரத்துடைய எப்படி காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருதோ அதே போல் இந்த கண் இருக்குது, கண் கரு வெளியே இருக்குதுங்களா, அதுக்கு நடுவுக்கு பாப்பான்னு சொல்லி சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அரச மரம் அல்லது வேப்ப மரம் அதை சிந்தனை பண்ணிக்கிட்டு அதிலிருந்து எனர்ஜியானது நம்ம கண்கள் உள்புறமாக போவதாக கற்பனை செய்துக்கிறார்கள். சரிங்களா? போயிட்டு அந்த பிட்டுவிட்டி சிறுபி இருக்குங்களா, அந்த சிறுபியில் கலந்து அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகளை இந்த கண் பார்வை, இந்த கண் பாப்பன் மூலமாக வெளியே தழுவதாக நினச்சிக்கிறாங்க. பார்த்துக்கங்க. சரி, இது என்னால் முடியல அப்படின்னா ஒரு 2 கண்கள் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபோட்டோவை நமக்கு முன்னாடி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த 2 கருவிலையும் நம்மளுக்கு கருவிலையும் ஒன்றா இருக்கிற மணிக்கு பார்த்துக்கிட்டே அந்த கண்ணுக்குள்ளேருந்து நமக்கு எனர்ஜிஸ் இந்த கண் மூலியமாக உள்ளே போகும்பொழுது இந்த கண் பாப்பா என்ன செய்யும், இப்படி சுருங்கி இருக்கிற பொழுது பாப்பா விரியுது. பார்த்திங்கன்னா விரிஞ்சு திரும்பி சுருங்கும் பொழுது அந்த டயத்தில் அங்கேருந்து அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பாப்பன் மூலமாக எனர்ஜியை இந்த கண்ணின் பாப்பா மூலமாக உள்ளே வாங்கிட்டு அந்த பிட்டு சிறப்பு இருக்குங்க, அதில் பூரா லிங்க் ஆகி, அதாவது அதில் ஃபுல்லாக கலந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் திரும்பவும் இந்த கண்ணின் பாப்பன் வழியாக வெளியில் தழுவதாக நினச்சிக்கணும். இந்த மாதிரி தினசரி ஒரு அரை மணி நேரம் நம்ம நினச்சி இந்த பயிற்சியை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கண்கள் மிக சிறப்பான ஒளியே பெறும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. இந்த பயிற்சியானது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். சும்மா ஒரு வாரம் செஞ்சுட்டு சரியாகலையேன்னு நினச்சி விட்டுறக்கூடாது. தொடர்ந்து செய்தாலுடைய இந்த பயிற்சியில் வெற்றி காண முடியாது. அனைவருக்கும் நன்றி.